ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே நியூட்ரிஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்த் பேராமீட்டர்ஸை பத்தி பார்க்க போறோம். இதுல எந்த பேராமீட்டர் முக்கியம், அது எப்படி செக் பண்ணணும், அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் எங்களோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த் பேராமீட்டரை எதுக்காக செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கமா அப்படின்னு தெரிஞ்சிக்க இதை நீங்க செக் பண்ணணும். இந்த பேராமீட்டரை ஒபிசிட்டே இருக்கிறவங்க மட்டும்தான் செக் பண்ணணுமா, நார்மலா இருக்கிறவங்க செக் பண்ணக்கூடாதா கேட்டீங்க அப்படின்னா நீங்க நார்மலா இருக்கிறவங்க உங்களோட பேராமீட்டர் கரெக்டா இருக்குதா அப்படி செக் பண்ணிட்டு நீங்க ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த பேராமீட்டர் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நம்ம பாடியில எந்த பேராமீட்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடி ஃபேட்டை பத்தி பார்க்கலாம். இந்த ஃபேட் ஆனது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜா இருக்கும். நம்ம பாடிக்கு எனர்ஜி எப்ப தேவையோ அந்த சமயத்துல அந்த ஃபேட் ஆனது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி செலவு பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட பாடியில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான ஃபேட் இருக்கு. ஒன்னு குட் ஃபேட், இன்னொன்னு பேட் ஃபேட். குட் ஃபேட் அதிகமா இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியா இருக்க ஹெல்ப் பண்ணும். பேட் ஃபேட் அதிகமானா நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது. இந்த ஃபேட் பர்சன்டேஜ் ஆனது மேலுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 10 இருந்து 20 வரைக்கும் இருக்கலாம். ஃபீமேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 இருந்து 30 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஃபேட் வந்து அதிகமா ஸ்டோர் ஆகும் போது நம்ம பாடி ரொம்ப ஒபிசிட்டியா தெரியும். நெக்ஸ்ட் ஹார்ட்டுக்கு போற பிளட் பைப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேட் அதிகமாகும் போது அந்த பிளட் சர்க்குலேஷனை ஸ்லோ பண்ணும். நெக்ஸ்ட் மசில்ஸை பத்தி பார்க்கலாம். நம்ம பாடியில மசில்ஸ் கரெக்டா இருக்கும்போது நம்ம பாடி ஸ்லிம்மா இருக்கும், நம்ம பாடி ஃபிட்டா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். மசில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில நார்மலா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 40 இருந்து 60% இருக்கணும். இந்த மசில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 40% கீழே இருந்தா உங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கும். அதுவே இந்த மசில்ஸ் ஆனது 60க்கு மேல இருந்தா உங்க பாடி மசில்ஸ் எக்ஸலென்ட். நெக்ஸ்ட் பிஎம்ஐ பத்தி பார்க்கலாம். நம்ம பாடியில நார்மலா பிஎம்ஐ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 19 இருந்து 24க்குள்ளே இருக்கலாம். இந்த பிஎம்ஐ ஆனது 19க்கும் கீழே இருந்தது அப்படின்னா ரொம்ப அண்டர் வெயிட்ல நீங்க இருக்கீங்க. இந்த பிஎம்ஐ ஆனது 25 இருந்து 30 வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்க அர்த்தம். இந்த பிஎம்ஐ மட்டும் உங்க பாடியில கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பாடியில புரோட்டீன் ரேட்டை பத்தி பார்க்கலாம். இந்த புரோட்டீன் ரேட் ஆனது நம்ம பாடியில எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 16 இருந்து 18% இருக்கணும். இந்த புரோட்டீன் ஆனது நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். நீங்க ஒரு 50 கிலோ இருந்தா 50 கிராம் புரோட்டீன் வந்து டெய்லி பேஸ்ல நீங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் போன் மாஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன் மாஸ் ஆனது நார்மலா வந்து 3.1 இருந்து 3.3 kgக்குள்ளே இருக்கணும். இந்த 3.1 kgக்கும் கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசுலயே ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பிஎம்ஆர். இந்த பிஎம்ஆர் ஆனது ஃபுட்டை நம்ம எவ்வளவு இன்டேக் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த பிஎம்ஆர் ஆனது நம்ம பாடியில நார்மலா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1600 இருந்து 1800 கிலோ கேலரிஸ் இருக்கணும். நீங்க வெயிட் கெயின் பண்றீங்க அப்படின்னா இந்த கேலரிஸை விட நீங்க அதிகமா எடுத்துக்கணும். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கேலரிஸை விட நீங்க கம்மியா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாடி மெட்டபாலிக் ஏஜ். உங்க பாடியோட ஏஜ் ஆனது நீங்க ஒபிசிட்டியா இருந்தா உங்க பாடி ஏஜ் அதிகமா இருக்கும். நீங்க வெயிட் கம்மியா இருந்தா உங்க பாடி ஏஜ் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாடி வாட்டர். நம்ம பாடி ஆனது 70% வாட்டரால் ஆனது. இந்த வாட்டர் ஆனது நம்மளோட பேராமீட்டர்ல எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 5.5 இருந்து 6.5 வரைக்கும் இருக்கணும். இந்த 5.5%க்கும் கீழே வாட்டர் இன்டேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சரியான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணணும். நீங்க சரியான அளவு வாட்டர் இன்டேக் பண்ணும்போது உங்களோட கிட்னியும் உங்க பாடியும் ஆரோக்கியமா இருக்க ஹெல்ப் பண்ணுது. ஓகே வியூவர்ஸ், இந்த பேராமீட்டர்லாம் உங்க பாடியில கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்க பாடி ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.